அத சொல்றது அந்த பெர்சீவ் பண்ணேக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ தான் இல்யூஷன்ன்றது. டிலூஷன்ன்றது நீங்கள் அது பேருந்து 2மே ஒரு நம்பிக்கை தான். இல்யூஷன் வந்து நீங்கள் இதா இப்படியா இருக்கலாம்ன்றா அது இல்யூஷன்ன்றது. இதுதான் என்று அடிச்சு சொன்னா அதான் இல்யூஷன். மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்றது அது உதாரணம். இல்யூஷன் என்றது ஒரு வச்சு நாங்கள் ஏற்படுத்தும் ஒரு கருத்து நம்பிக்கையா வந்துவிடும். அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா சார்பாக நமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு முதல் 15 நிமிடங்கள் இசையுடனும் அடுத்த 15 நிமிடங்கள் இசையின்றி மௌன தியானம் நடனம் மௌன தியானம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இன்று டாக்டர் ஜெகநாதன் அவர்கள் பேச இருக்கும் தலைப்பு நோ பெயின் நோ கெயின் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சு பேச வருகிறார். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானம் நடைபெறும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றி. நாம் தியானம் செய்வதால் ஒரு ஆனந்தமான ஆரோக்கியமான நோயில்லா வாழ்க்கை வாழலாம் என்பது அனைவரும் அறியக்கூடியது. எனவே நாம் தியானம் பயிற்சியை ஒவ்வொரு நாளும் மேற்கொண்டு வருவோம். இப்பொழுது தியானத்திற்குள் செல்வோம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்துவதால் தொண்டை வறட்சியை தடுக்கலாம். ஒரு சுகமான ஆசனத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் அதனை கழற்றி வையுங்கள். சுகமான ஆசனத்தில் முதுகுத்தண்டு நிமிர்ந்த நிலையில் இருக்க வேண்டும். கால் பாதத்தை ஒன்றன் மேல் ஒன்றாக இவ்வாறு வைத்துக் கொள்ளுங்கள். கைகளை இவ்வாறு கோர்த்து மடை மீது வைத்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வதால் நாம் கால்களாலும் கைகளாலும் இழக்கும் 10 வீத சக்திகளை சேமிக்கின்றோம். கண்களை மிருதுவாக மூடுவதால் 80 வீத சக்தியையும் நாம் சேமிக்கின்றோம். கால்களை பின்னி கைகளை கோர்த்து கண்களை மூடி நமது உடலில் இயல்பாக இயற்கையாக நடந்து கொண்டிருக்கும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்தல் வேண்டும். எண்ணங்கள் தோன்றுவது இயல்பு. அதை விடுத்து மீண்டும் மீண்டும் நாம் நமது மூச்சுக்குள் வர வேண்டும். ஒரு தருணத்தில் எண்ணமற்ற நிலை வரும்போது நமக்கு பிரபஞ்ச சக்தி என்று சொல்லப்படும் இறை சக்தி எமது உச்சந்தலையினூடாக சென்று நமது உடலில் இரத்தோட்டத்தை சீராக நடைபெறச் செய்து நாம் நோயற்ற வாழ்வை வாழ்வதற்கு உதவி அளிக்கின்றது. எனவே நாம் இப்பொழுது அரமணத்தியாலம் அறிவித்தல் வரும் வரை கண்களை திறவாது உள்மூச்சு வெளிமூச்சை கவனித்த வண்ணம் ஆடாமல் அசையாமல் இருந்தால் மிக்க நல்லது. இப்பொழுது உங்களுக்கு ஒரு இனிமையான இசை வழங்கப்படும். அந்த இசையுடன் தியானத்தில் அமருவோம். நன்றி, வணக்கம். அனைவரும் இயல்பான நிலைக்கு வாருங்கள். 10 வினாடிகள் உள்ளன. உங்கள் கைகளை விரித்து கண்களில் ஒத்திக் கொள்ளுங்கள். 5, 4, 3, 2, 1. இப்பொழுது உங்கள் கைகளை கண்களில் இருந்து எடுத்து உங்கள் உள்ளங்கைகளை பார்த்துவிட்டு நாம் அருமையான ஒரு சக்தி வாய்ந்த தியானம் செய்ததற்கு நன்றியை தெரிவித்து கைகளை தட்டிக் கொள்ளுவோம். பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் போது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் என்னும் அளவில் விரிவடையும் வலுவுடையது. இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரை ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகிய அமைப்பினர்களுக்கு ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம்,
ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்வோம். உலக சமாதானம் ஓங்கட்டும். உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை அருந்ததி மாஸ்டர் வழிநடத்தினார்கள். அதற்கு உதவியாக வானாஜே ஃபிளையர்ஸை போட்டுள்ளார். மியூசிக்கை கனடாவிலிருந்து ஆனந்தி பாலதாசன் வழங்கியிருந்தார். எல்லோருக்கும் நன்றி. அடுத்ததாக இன்று நாங்கள் செல்லவிருக்கும் விஷயம் டாக்டர் நடராஜ ஜெகநாதனுடைய பேச்சை பற்றி. உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த தளத்தில் பல முறை பேசியிருக்கின்றார், பல முறை கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார். உளவியல் துறையில் 30 வருடங்களுக்கு மேலாக இருந்திருக்கிறார். ஸ்ரீலங்காவில் தன்னுடைய மருத்துவ படிப்பை படித்துவிட்டு இங்கிலாந்தில் தற்பொழுது வாழ்ந்து வருகிறார். மனம் சார்ந்த பல கட்டுரைகள், புத்தகங்கள் எழுதியுள்ளார். அவரை இப்பொழுது நேரம் கருதி இப்பொழுது பேச அழைக்கின்றேன். நோ பெயின் நோ கெயின் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சு பேச வருகிறார். நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த தளம். நன்றி ராஜ மாஸ்டர். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு தடவை இந்த தளத்திலே எனது பேச்சும் கலந்துரையாடலுக்கும் இடமளித்ததற்காக இந்த தள அமைப்பாளர்களுக்கு முதலில் சென்ற தடவை நான் மனச்சிதைவு என்ற தலைப்பில் டிமென்ஷியாவோட இந்த மேஜர் மென்டல் இல்னஸ் என்று சொல்றது பாரதூரமான அல்லது தீவிர என்று எடுக்கலாம். சிவியர் மென்டல் இல்னஸ் என்று சொல்கிறார்கள். ஏன் நான் மேஜர் என்று போட்டேன் என்று சொன்னால் இந்த மைனர் என்றதிலும் நாளடைவில் சிவிர வரலாம். அப்போ இன்று நான் இந்த மைனர் மென்டல் இல்னஸ் என்று சொல்லக்கூடியதாக தமிழில் சொல்ல போனால் சுமார் என்று சொல்லுகிறார்கள் போட்டுக்கிறார்கள். மற்றது மத்திமம் என்றா மீடியாக்கர் என்று. அதற்கும் இந்த தலைப்புக்கும் என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். அதை நான் இப்போ விளக்குறேன். உதாரணமாக சொல்ல போனால் சிரமப்படாமல் காரியமாகுமா? அப்போ நோ, அதுதான் சிரமம். நேற்று இந்த பேச்சில் டிஸ்கஷனில் வள்ளுவருடைய இது குளறலையும் சொல்லியிருக்கின்ற மேனி வருந்த கூலி தரும் என்று சொல்லி. அப்போ சிரமப்படாமல் காரியம் ஆகலாம். அப்படியானால் வேறொருவர் உங்களுக்காக சிரமப்பட்டிருக்கிறார். அதுதான் சிரமதானம் என்று சொல்றேன்னு நான் நினைச்சேன். தானாக வெற்றி பெறுறேன் என்று சொன்னால் நாங்கள் அதுக்கான ஆக்கபூர்வமான முறையில தான் செய்ய வேண்டும். அப்ப அதற்கான தேவை பொருட்களை சேகரிக்க வேண்டும், திரட்ட வேண்டும், செய்முறையை பற்றி அறிய வேண்டும். அதெல்லாம் ஒரு சிரமம்தான். இன்னொரு விதமான கண்ணோட்டத்தில் பார்க்கிறேன் என்று சொன்னால் பிற்பாடு நான் அது விளங்கப்படுத்துவேன் வடிவாக. பிரைமரி செகண்டரி கெயின் என்று எல்லாம் அந்த உளவியல சொல்வார்கள். அது ஒரு தத்துவம் தான். அதாவது இந்த கோப்பிங் வித் ஸ்ட்ரெஸ் என்று சொல்வார்கள், அல்லது லேக் ஆஃப் ரெசிலியன்ஸ் என்று. அப்போ ஒரு இக்கட்டு வரைக்குள்ள அதை சமாளிக்க முடியாமல் இருக்கல, சவாலே சமாளின்னு நாங்கள் சமாளிக்கணும். அப்போ சமாளிக்க முடியாத நிலையிலிருந்து ஒரு நழுவுறதா அல்லது அதை தவிர்ப்பதற்காக ஒரு பரிதவிக்கிற நிலையில என்றுதான் இந்த மைனர் மென்டல் இல்னஸை பார்க்கலாம். அதுவும் ஒரு தத்துவம் தான். நான் முன்பு ஒரு பேசினேன், வாழ்க்கையில முக்கியத்துவம் முக்கிய தத்துவம் என்று. இப்ப கர்ம விதியும் ஒரு தத்துவம் தான். அதாவது நாங்கள் சிரமப்படும் போது கர்மவினை என்று சொல்லுகிறோம், அல்லது சிரமப்பட்டு வீணாக போனோன்னையும் கர்மவினை என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் ஒரு ஆறுதலுக்கு சொலாஸ் என்றார்கள். சொல்யூஷன் என்றது வேற அலுவல். அப்ப சொல்யூஷன் என்று சொன்னா கர்மா இல்லை தர்மா. தர்மா என்று சொன்னா இட்ஸ் a broad மீனிங். அதாவது எந்த விஷயத்திலையும் ஒரு ரியாலிட்டின்னு சொல்லிங்களா, நான் சொன்ன மாதிரி ஆக்கப்பூர்வமாக செய்யறதுக்கு என்னென்ன என்று எல்லாம் அறியணும். அப்ப அதை தவறி விட்டுட்டு நாங்கள் கர்மா தத்துவத்தை சொன்னால் நோயிங் த ஆக்கப்பூர்வமா என்னென்று அறிகிறது. அதுதான் சொல்யூஷன். அதை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. கர்மா விதியை நீங்க நம்ப வேண்டாம்னு நான் சொல்லவில்லை, நம்புங்கோ. ஆனால் தர்மா என்பதுதான் முக்கியம். அதை விட இன்னொரு விஷயம் இந்த சைக்காட்ரிஸ்டுக்கு சவாலா இருக்கிறது இந்த ஃபோரன்சிக் சைக்காட்ரிஸ்ட் சொல்வார்கள், பீப்புள் ஆர் ஃபேஸிங் த ட்ரையல் இன்சானிட்டி டிஃபென்ஸ் என்று சொல்லி, மனம் கோளாறு என்ற மாதிரி சில பேருக்கு உண்மையா இருக்கு, சில பேர் நடிப்பார்கள். அப்ப நாங்கள் வி ஹேவ் டு அசஸ் தெம்.
பிரிசன் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸும் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவர் சொன்னார், இந்த பிரிசனில் இருக்கவேல் தே ஹேவ் டு டூ ஹார்ட் ஒர்க். அப்போ அதுக்காக தன்னிட்டு வரலாம் சுகம் இல்லைன்னு சொல்லி சாட்டு சொல்லிக்கொண்டு, இது வந்து ஆர்டினரி லைஃப்லேயும் நடக்கின்றது. கவன நாடகம் ஆடுறதுன்னு சொல்லி எங்களோட ஒரு உறவினர் உறவினர் சொல்கிறேன்னு அது டிஸ்டன்ட்ன்றது இல்லை. அவர் முந்தைய ஒரு கதை சொல்கிறேன். இவர் ஒரு நாள் ஆஃபீஸில் பஸ்ஸோட ஏதோ இன்ஸ்டால் பண்ணிட்டாருன்னு சொல்லி கொஞ்சம் கேட்டு ஃபேஸ் சக்கிங். பின்ன அவர் பார்த்தாராம் கொஞ்சம் மனம் குளார வேண்டிய மாதிரி நடிச்சாராம். ஸோ ஈ வாஸ் நாட் அ பார்டன். ஏன்னா அந்த படத்தில் பொய்மான்லேயும் அந்த கதாநாயகனாக இருந்தவர் டிமென்ஷியா மாதிரி ஒரு நாடகம் தான் ஆடினார் ரெண்டு மாதிரி. ஸோ இது வந்து ஆர்டினரி லைஃப்லேயும் வரும். அப்போ இதில் நாங்கள் என்ன பாடம் என்று சொன்னால், தோல்வி என்பது ஒரு நோயை கொண்டு அந்த வெற்றிக்கான பாடத்தை அறிய வேண்டும், முற்பட வேண்டும். அதான் கெயின். அல்லது இந்த மனம் புரியும் விளையாட்டா ஒரு விதமாக போனால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்று சொல்றதும், அல்லது ஆட தெரியாதவள் மேடையை கொண்டுன்றது எல்லாத்துக்கும் உதாரணங்கள். நான் இப்போ பேச்சுக்கு வர போகிறேன். ஷேர் ஸ்க்ரீனை எடுக்கிறேன். நினைச்சு கொள்ளுங்க. கீ பாயிண்ட்ஸ் என்று போட்டிருக்கிறேன். நோ பெயின், நோ பாதர். நோகாது, சிரமம் இல்லாம காரியமாகாது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், டோன்ட் பைட் மோர் தேன் யூ கேன் சூ என்று சொல்லி. அப்போ ஹவு மச் கேன் வி ட்ரை? ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல் பேசினாங்க இந்த பிரெயின் பொட்டென்ஷியலை பற்றி. கணக்கு அது வந்து யூசேஜ் அண்ட் இல்லை. ஒரு நேரத்தில் ஒரு வீட்டில் எல்லா லைட்டும் இருந்தாலும் ஒரு ரூமில் லைட்டு தான் போடுறோம். அதே மாதிரி தான் பிரெயினும். மைண்ட் பொட்டென்ஷியல் அண்டு வகையில் திங்கிங் வர்சஸ் தாட் அண்டு அதை பற்றியும் ஒரு பேச்சு நாங்கள் பேசினாங்க ஒரு பேர். அடுத்தடுத்து போகும். தாட் வந்து கான்டென்ட் சொல்லியிருக்கல உள்ளடக்கம். பேட்டர்ன் என்றது என்ன மாதிரி அந்த எண்ணம் அலைகள் ஓடுது என்று எடுக்கலாம். அப்போ இந்த தாட் பேட்டர்ன் ரெண்டுலேயும் வந்து சிக்னிஃபிகண்டான ஒரு வந்தால் தான் அது கிளினிக்கலாக நாங்கள் ஒரு ஸ்டேட்னு எடுக்கிறோம். நாங்கள் மைண்டில் வந்தால் அது எல்லாருக்கும் இருக்கும். ஒரு நாளும் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் திங்கிங் அண்ட் ஆல் தட். இமோஷன் நேற்றுக்குமே இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் வந்தது. இமோஷனுக்கும் ஃபீலிங்குமே வித்தியாசம் பண்ணி போட்டுக்கிறார்கள். அதாவது அதோட அந்த தாட்டும் தொடர்பாக இருக்கின்றது. ஃபீலிங் என்று சொல்லிக்கல ஏதாவது ஒரு எண்ணத்தை வச்சு தான் ஃபீல் பண்ணுறோம். சேட், ஹாப்பி, ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்கர் என்றைக்குல I can't move this beyond. அப்போ இமோஷன் வந்து எக்ஸ்பிரஷன் இன்வால்வ் ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்சஸ். மூஞ்சி என்று சொல்லுவார்கள், அல்லது முகம் வாடி போயிருக்கிற என்று சொல்ற எல்லாம் அந்த இமோஷனுடைய வெளிப்பாடு, மனோபாவம். இது ஒரு செயின் ரியாக்ஷனாக நடக்குது. அப்படியே நடக்கலாம். ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ் ஸ்டேட்னு எடுக்கிறார். அது வந்து உடனே தண்டபாட்டில் செல்ஃப் லிமிட்னு சொல்லுவார் ஆங்கில. தண்டபாட்டில் அது போயிட்டுதுன்னு சொன்னால் அது அக்யூட் ரியாக்ஷன் தான், அது பிரச்சனையே ஆகாது. அல்லது ஒரு மைனர் மென்டல் இல்னஸ்ன்ற பாயிண்ட்ல அது வரும். இப்போ இமோஷன்ஸ் பற்றி நான் கூட சொல்ல போனா, அது மன உணர்ச்சி பெருக்கம். குமுறல் என்று சொன்னா அது இன்னும் அதிகமாக இருந்து வச்சு எரிமலை குமுறல் அந்த மாதிரி. எனர்ஜி இன் மோஷன் என்று சொல்வது பேச்சுக்கு சொல்லலாம் ஒழிய அந்த மீனிங் அவ்வளவு சரியில்லை. என்னென்னு சொன்னால் தாட்ஸ் வரைக்குள்ளேயும் எனர்ஜியை பாவிக்கிறதா. நீங்கள் சோதனைக்கு படிக்கல பசிக்கிறது, டேக் லாட் ஆஃப் எனர்ஜி. இமோஷனல் ஸ்டெபிலிட்டியை தான் ஏபிள் டு கீப் காம், ரிஸ்ட்ரெயின் பண்ணுறத, ரெசிலியன்ஸாக இருக்கிறது தான் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார்கள்.
அப்சன்ஸ் ஆஃப் மைண்ட் என்பது அல்லது டெட் மைண்ட் என்று எல்லாம் சொல்கிறார்கள். இன் ஸ்டேட் ஆஃப் இமோஷனல் பிளண்டிங். அது சில வேளை சாமானில் சொல்வார்கள், இன்னும் ஜடம் மாறி இருக்கிறேன், யூ ஆர் நாட் ரியாக்டிங் என்று சொல்லி. அப்சன்ட் மைண்டடுக்கு வேறு அர்த்தம். அதாவது இந்த ஒரு பொருளை நீங்கள் தேடைக்குள்ள உடனே வராத அப்சன்ட் மைண்டன்றதுக்கு வேறு காரணம். விழிப்புணர்வோடு இல்லாமல் இருக்கிறீர்கள், மெடிடேட்டிவ் மோடில் இல்லாமல் இருக்கிறீர்கள் என்ற முறையில் அது வரும். இமோஷனல் பிரேக் டவுன், அதுதான் எக்ஸ்ட்ரீம் எண்ட் என்று சொல்வார். அது பைபோலர் என்று அதை வச்சு தான் சொல்றது. போலண்டா எண்ட், லோ எண்ட்ல இருக்கிறது டிப்ரெஷன் சொல்லி, மற்ற எண்ட்ல இருக்கிறது இலேஷன், அதுதான் மேனியான்னு சொல்வார். இது ரெண்டும் மாறி மாறி ஸ்விங் பண்ணினா பைபோலர் கண்டிஷன். சைக்கோசிஸ் நான் இமோஷனலோட போட இல்லை, அடுத்த சில எல்லாம் வரணும். அதாவது அதோடு சேர்ந்து மனம் தாட் ப்ரோசஸும் பாதிக்கப்படைக்கலாம். மன புரள், அது புரள் வேண்டுதான் அதுக்கு சிசுர்வனியாக்கு சொல்கிறார்கள். ஆங்ஸைட்டி என்றால் என்ன? ஆங்ஸைட்டி என்றது இமோஷனல் ஸ்டேட் வித் ஃபிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஃபைட் ஆஃப் ஃப்ளைட். அது நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டதுதான். அது ஆங்ஸைட்டி வந்து எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸுக்கும் தேவை, பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட். ஆனால் அது ஒரு உச்சத்துக்கு மேலே போனால் பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன், அதால் பிரயோசனம் இல்லை. சிச்சுவேஷனல் ஆங்ஸைட்டி என்பதுதான் ஒரு சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிக்கல வாருது. அதுதான் அந்த ஃபோபியான்னு டெவலப் பண்ணுறது. ஸ்பைடர் ஃபோபியா, சோஷியல் ஃபோபியான்னு இருக்குது. சில பேருக்கு சோஷியலைஸ் பண்ணுறதும் ஒரு ஃபோபியாவாக இருக்குது. சில பேர் ஒரு ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆங்ஸைட்டி என்பார்கள். அது அவருடைய பர்சனாலிட்டியோடு சேர்ந்து இருக்குது. எல்லாத்துக்கும் தெனாலி என்ற படத்தில் எல்லாம் பயமயம் என்று கமல்ஹாசன் சொன்னது தான் ஃப்ரீ ஃப்ளோட்டிங் ஆங்ஸைட்டி. இது வந்து பிறப்பிலேயே ஜெனட்டிக்காக அமையலாம், இல்லை உங்களோட டெவலப்மெண்டல் இஷ்யூஸ்லேயும் வரலாம். இதுதான் நியூரோசிஸ், நரம்பு தளர்ச்சி என்ற பழைய சொல் தொடர், நரம்பு தளர்ச்சி என்று சொல்லி ரெஸ்ட்ரிக்டட் டு இமோஷனல் டிஸார்டர். ஆனால் அது வந்து மைல்டு என்று சொன்னாலும் கவனியாவிட்டால் அது சிவியராக வந்து ஒரு மிக்ஸ் பிக்சராக வரும் சைக்கோசிஸ் சேர்ந்து. தாட் வந்து தாட்டுக்கும் கான்சியஸ்னஸுக்கும் இப்போ நான் பெருசாக வித்தியாசப்படுத்துறேன் இல்லை. கான்சியஸ் லெவல் வந்து அது வங்கியது ஒரு நினைவு என்ற தலைப்பில் பேசினால் அது வந்து உன்னதமான நிலையிலிருந்து குறைவாக இருந்தால் எண்ணங்களும் அதே மாதிரி தான் குறைபாடோடு வரும். மற்றது இந்த தாட் என்று சொல்லிக்கல, பீயிங் அவேர் ஆஃப் பீயிங் கான்சியஸ் வேண்டியக்கல எங்களுடைய நினைவுக்கு வருகின்றது. புறத்தில் இருக்கிறது தான் எங்களை பற்றி உள்ள இருக்கிற எங்களை பற்றிய அறிவும் அதுதான். அப்போ அதை நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவோம்னு சொல்லிக்கலாம், நாங்கள் மூட் என்று சொல்கிறோம். இந்த மூட் நல்லா இல்லைன்னு சொல்லி. அப்போ நாங்கள் நினைவுக்கு வராமலும் இமோஷனல் டிஸ்டர்பன்ஸ் வரலாம்னு சொல்றதுக்கு தான் இந்த சப்கான்ஷியஸ் மென்டல் ஆக்டிவிட்டி என்று சொல்லலாம். அது வந்து உடனே வாரது சில போல மெய்மைக்கு மாற வந்து விட்டுரும். அதெல்லாம் அது வர பிரச்சனை. இப்போ இந்த நாங்கள் தாட் வந்து யதார்த்தம் மெய்மைக்கு மாறாக மனம் ஏற்றுக்கொண்டது தான் மாயை, உளவியலின் கருத்து. அதை சொல்றது அந்த பெர்சீவ் பண்ணிக்கல எக்ஸ்பீரியன்ஸை தான் இலூஷன்ன்றது. டிலூஷன்ன்றது நீங்கள் அது பேர் ரெண்டுமே ஒரு நம்பிக்கை தான். இலூஷன் வந்து நீங்கள் இப்படியா இருக்கலாம்ன்றா அது இலூஷன்ன்றது. இதுதான் என்று அடிச்சு சொன்னா அதுதான் இலூஷன். மறந்தவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்றது அது உதாரணம். இலூஷன் என்றது ஒரு வச்சு நாங்கள் ஏற்படுத்தும் ஒரு கருத்து நம்பிக்கையா வந்துவிடும். ஒருவர் என்ன ஃபாலோ பண்றார், என்ன கண்காணிக்கிறார் என்றெல்லாம் டிலூஷன் இல்லை சில பேர் பேசுவார்கள். திங்கிங் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நான் பெருசாக ஏற்கிறேன் இல்லை. இரண்டாவது வந்து ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் பேஸ், அதாவது இது நல்லா நடக்க போகுது, இது கூடாமல் நடக்க போகுதுன்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்றோம், ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்கணும். பேருந்து என்ன ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங்கோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசுகிறேன் எனக்குண்டா புரியவில்லை. நான் அதிலும் பார்க்க ரியலிஸ்டிக் திங்கிங்னு சொல்றேன். அதாவது ஆக்கபூர்வமான முறையில் சிந்திக்கணும். மற்றது எங்களுடைய சுபாவம்,
எங்களோட திங்கிங்கோட தொடர்பாக இருக்கின்றது. இது நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டது. எண்ணம் வந்து சொல் செயலாக வருது, இப்போ இந்த ஒரு பழக்கமாக வருது, இப்போ இந்த ஒரு வழக்கமாக வந்த உடனே ட்ரைட் பர்சனாலிட்டி என்று வருது. இதுதான் எங்களோட விதி என்று. இதை நீங்கள் மற்ற பக்கத்தாயும் பார்க்கலாம். விதிக்கு தக்க மாதிரி உங்களோட சுபாவம் அமையுது, அதுக்கு தக்க மாதிரி நீங்கள் எண்ணுறீங்கள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பர்சனாலிட்டி என்றது எங்களோட ஜெனட்டிக்காயும் என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸாலையும் தான் இவால்வ் பண்ணுது. இதை பற்றி இந்த கடந்த 200 வருடங்களாக எத்தனையோ சைக்காலஜிஸ்ட்மே கருத்துக்களை வெளியிட்டு கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த சைக்கோ அனாலிசிஸ் தான் நீங்கள் பெருசாக கேள்விப்பட்டிருக்கிறீங்க, சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்று சொல்லி. அவர் தான் இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் என்பதை பற்றி இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் செய்கிற மனம் விளையாட்டு என்ற முறையில் விளங்கப்படுத்தி இருக்கின்றார். ஹான்ஸ் ஐசங்க் என்றவர் வந்து இந்த ஃப்ராய்டினுடைய சைக்கோ அனாலிசிஸை பெருசாக ஏற்கவில்லை. அவர் வந்து பிஹேவியர் என்ன மாதிரி நாங்கள் பிஹேவ் பண்ணுறதை வச்சு தான் டிஸ்கிரைப் பண்ணிக்கல. இந்த மாதிரி 3 டெக்னிக்கல் டேர்ம்ஸை 3 அந்த எக்ஸ்ட்ரீமாக சொல்லியிருக்கிறார். எக்ஸ்ட்ரோவர்ஷன், இன்ட்ரோவர்ஷன் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து எல்லாரோடையும் சேருவார்கள், இன்ட்ரோவர்ட் வந்து சேராமல் தன்பாட்டில் ஒதுங்கி இருப்பார்கள். நியூரோட்டிசம் என்பது இந்த இமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது. நியூரோட்டிக்காக இருக்கிறது தான் அன்ஸ்டேபிளாக, மற்றது இமோஷனல் ஸ்டெபிலிட்டி. இந்த வினயர் என்று சொல்வார்கள், விஞ்சிங் அண்ட் வைனிங் அண்ட் அவர்கள் எல்லாம் நியூரோட்டிக்ஸ் என்று சும்மா அந்த கேட்டகரியில் சேர்க்கலாம். சைக்காட்டிசம் என்று சொல்வது சந்தேக பிராணிகள் என்று, அதான் பரநோயா என்று சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டு கொண்டிருப்பார்கள், அதை நம்புவார்கள். சந்தேகப்பட்டு அதை கைவிட்டு அதை நீங்கள் பெருசாக எடுக்க வேண்டியது. அப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் மேனிஃபெஸ்டேஷன் தான் நாங்கள் இப்போ இந்த டயக்னோஸ் பண்ண வேண்டிய கட்டத்துக்கு உள்ளாகின்றோம். ஆனால் சிக்மண்ட் ஃப்ராய்ட் அந்த டெவலப் பண்ண மைண்டில் 3 கன்செப்ட்ஸ். இட்ன்றது இன்ஸ்டிங்க்சுவல் டிரைவ் புறக்கேக்கில் இருக்கிறது. இந்த ஈகோ, சூப்பர் ஈகோன்றது மனச்சாட்சிக்கு ஒத்தது என்று அவர் சொல்லி கொண்டு போகிறார். அது என்ன பேலன்ஸில் இருக்கிறத வச்சு தான் எங்களோட சுபாவம் ஆகுதுன்னு சொல்லி. இந்த நியூரோசிஸ்ன்றது தான் நான் மைனர் மென்டல் இல்னஸ்ன்றது எடுத்துக்கொண்டிருவேன். அதுதான் நரம்பு தளர்ச்சி என்ற முறையிலையும் பேசலாம். எந்த சைக்கோசிஸ் என்று சொன்னால் மனப்புரள்வு. ஆனால் நியூரோசிஸில் சபை பண்ணுறவையும் நீங்கள் அதை ட்ரீட் பண்ணாவிட்டால் நாளடைவில் மிக்ஸ்ட் பிக்சராக வந்துடும். மற்றது வந்து இது நான் குறிப்பாக இந்த ஸ்லைடை போட்டது என்றால் ஃபிசிக்கல், உங்களுக்கு ஃபிசிக்கலாக சுகமில்லா இருக்கல இமோஷனல் சிம்டம்ஸ் வரலாம். அப்படி வந்தால் அது செகண்டரி மென்டல் இல்னஸ் என்று தான் சொல்கிறது. என்னடா மென்டல் இல்னஸ் என்று சொன்னால் ஃபிசிக்கல் இல்னஸ் இருக்கக்கூடாது. இந்த முறையில் தான் மென்டல் என்றதை சொல்ல பாவித்தார். இதை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டு வருகிறார்கள். குட் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் இல்னஸ் பி டியூ டு என்டையர்லி சைக்காலஜிக்கல் ஆரிஜின். சைக்கோசோமேட்டிக் என்ற வேர்ட் இஸ் அவுட்டேட்டட். அதாவது நீங்கள் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் என்று சொல்றது காஸ் தெரியாமல் இருக்குது. நாளடைவில் அந்த காஸ் தெரிய வந்தாலும் வரலாம். பிசிக்கல் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கேக்கல, அதுக்கான காரணம் தெரியாமல் இருந்தால் as long as அது மோசமாக போகாட்டி அதை சைக்காலஜிக்கல் பேஸ்ட் என்று சொல்லி இப்போதைக்கு சைக்கோசோமேட்டிக் என்று நீங்கள் சொல்கிறத சொமட்டோஃபார்ம் டிசார்டர் என்று அமெரிக்கன் DSM என்றது டயக்னாஸ்டிக் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் அந்த லேட்டஸ்ட் எடிஷனில் சொமட்டோஃபார்ம் டிசார்டர் தான் பாவிக்கின்றார். ஆனால் உங்களுக்கு சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் வந்து இருக்கிற வியாதியை அதிகப்படுத்தலாம். அஸ்மா, எக்ஸிமா, இன்ஃப்ளமேட்டரி பவல் டிசீஸ் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் உங்களோட மனநிலை சரியில்லாட்டி கேன் கெட் வேர்சன். இப்போ இந்த சொமட்டோஃபார்ம் டிசார்டர் என்று சொன்னால் 4 கேட்டகரிஸ் அவர் உள்ளடக்கி இருக்கிறார்கள். முதலாவது வந்து இந்த பிசிக்கல் சிம்டம்ஸுக்கான காரணம் சைக்காலஜிக்கலாக இருக்கல இந்த சிக்மண்ட் ஃப்ராய்ட் கருத்தின்படி இந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் அதுகள் ஒன்று கன்வர்ஷன் ரியாக்ஷன் என்று சொல்றது. அந்த நிகழ்வால் அந்த மனநிலை வெளிப்படுத்தாமல் உங்களுக்கு பிசிக்கலாக பெயின் இருக்குது அல்லது பராலிசிஸோடையும் வருவார்கள். இமோஷனல் ஃபீச்சர்ஸ் மே பி மினிமல் ஆர் பி அப்சென்ட். 2வது கேட்டகரியை சொமட்டைசேஷன் டிசார்டர் என்பார்கள். அது வந்து தான் இந்த முதலாவது வந்து அப்படி கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபிசிக்கல் சிம்டமாக வருது. மற்றவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருப்பார்கள், எனக்கு மூச்செடுக்கலாம் இருக்குது, உடம்பெல்லாம் நோவு என்று. ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் காசஸ் இல்லை. 3வது கேட்டகரி தான் முந்தி ஹைப்போகாண்ட்ரியாசிஸ் என்று சொல்கிறது. அதை இப்போ அமெரிக்காவில் டயக்னாஸ்டிக் DSMல இல்னஸ் ஆங்ஸைட்டி டிசார்டர்னு சொல்லுவார்கள். அதாவது உங்களுக்கு வியாதி இல்லாட்டியும் வியாதி இருக்கிறன்ற ஒரு இதோட வருவீங்கள்.
அல்லது இருக்கிற ஒரு மைல்டான வியாதியை நீங்கள் பெரிதுபடுத்தி கொண்டிருப்பீர்கள். 4வது கேட்டகரி வந்து ஃபேக்கிங், ஃபேக்டிஷியஸ் சொல்வது. அதாவது சிக் ரோல் என்று நீங்கள் உங்களுக்கு வியாதி இல்லாட்டியும் சிக் என்று நீங்கள் ஒரு லீவ் எடுக்க போகஸ் சிக் நோட் கொடுக்கறதுக்கு சில பேர்கள் வந்து தே அப் டு ஃபவுல் பிளே. இந்த பிபி ரீட் பண்ணிக்கல அந்த டியூபை நசுக்கி பிளட் ப்ரெஷர் கூடுற மாதிரி சொல்கிறது, அந்த டெம்பரேச்சரை மெசேஜ் பண்ணிக்கல சுடு தண்ணிகளை வச்சுட்டு கொடுக்குறது, யூரின் டெஸ்ட் பண்ண போய்க்கல அதை கண்டாமினேட் பண்ணி போய் கொண்டு போய் கொடுக்குறது, இப்படியெல்லாம் ஃபேக் பண்ணுறவர்கள் இருக்கிறார்கள். இந்த நோ பெயின் நோ கெயின்ன்றது ஒரு தத்துவம். அதாவது தே ஆர் ட்ரைங் டு கெட் அட்டென்ஷன். இன்னொரு கேட்டகரி வந்து உங்களுக்கு சில பேர் காரில் தட்டுப்பட்டாலும் ஒரு கம்பன்சேஷனுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணி அதை சொல்வார்கள் கம்பன்சேஷன் நியூஸ். மற்ற ஃபர்தர் கன்செப்ட்ஸ் வந்து இது வந்து ஆரம்ப காலத்துல இருந்து இந்த மென்டல் இல்னஸை விளங்கப்படுத்தியக்கில் ஒரு டிசோசியேஷன் என்பதுதான். டிசோசியேஷன் என்பது அசோசியேஷனுக்கு ஆப்போசிட், தொடர்பு அறுதல் என்று சொல்லி அது இந்த மனநிலையில வந்து நாங்கள் அந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ற விதத்துல வெளியில நடக்கிற யதார்த்தமா இருக்கிறதும் புரிந்து கொள்றதும் டிசோசியேஷனா வந்துட்டு முந்தின ஒரு கருத்து. ஆனால் இப்போது வந்து இந்த மேஜர் மென்டல் இல்னஸுக்கு நியூரோ கெமிக்கல் பேசிஸ்ல இருக்கு வருகிறார்கள். ஆனால் இந்த ஹோல் கன்செப்ட் வந்து சில பேர் இன்னும் ஏற்றுக்கொண்டுகிறார்கள். அதாவது இந்த டிசோசியேஷன் என்று சொல்லிக்கல அந்த ரியாலிட்டியிலேருந்து பிளவுபட்டு ஸ்கிசோஃப்ரெனியான்றது நீங்கள் ஸ்பிளிட் பர்சனாலிட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் ஒரு தவறான வார்த்தை. ஸ்பிளிட் என்று சொல்லிக்கல இந்த பவுண்டரி தான் ஸ்பிளிட் பண்ணப்படுது. உங்களோட எல்லாருடைய மனமும் ஒரு பவுண்டரி இருக்கின்றது. இந்த பவுண்டரியை ஸ்பிளிட் பண்ணினோன்னு இந்த மாதிரி மேஜர் மென்டல் இல்னஸ் சொல்லுவார்கள், என்ன இவர் கண்ட்ரோல் பண்றார் அல்லது எனக்கு ஒரு பிசாசு பிடிச்சிட்டு என்று சொன்னால் உங்களோட பவுண்டரிக்குள்ள பிரேக் பண்ணி உள்ளதான் எடுக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் லேட்டஸ்ட் வியூ ஆன் மென்டல் இல்னஸ். அப்போ இப்படியான நிலையில உங்களோட ஃப்ரீ வில் என்பதை நீங்க இழக்கிறீர்களா? இதை நீங்க எல்லாரும் நோட் பண்ணணும். இந்த ஹிப்னோசிஸ் என்ற நிலையிலேயும் உங்களோட ஃப்ரீ வில் தளர்ந்து கொண்டு போகின்றது. அப்ப அந்த தெரபிஸ்ட் சொல்ற எல்லாம் உங்களுக்கு ஐ டோன்ட் நோ, உங்களுக்கு போடுற வேண்டி இல்லை, உங்களோட நம்பிக்கைகள் எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீ வில் இருக்கேக்கல உங்களோட நம்பிக்கையில நீங்கள் பரீட்சித்து பார்ப்பீர்கள். ஃப்ரீ வில் இழந்தால் நம்பிக்கையெல்லாம் மெய்யா வந்துடும். முன்பிறப்புல நம்பிக்கைகள் இருக்கும், முன்பிறப்பு ஞாபகம் எல்லாம் வரும். How to prove it? There's no way to prove it. இதே நிலைதான் இந்த டிரான்ஸ் என்று வந்த நிலையில வந்து ஆடுறவர்களுக்கும் ஃப்ரீ வில்ல இழக்கிறது. இது நான் தாக்குறதுக்காக சொல்ல இல்லை. நீங்க செல்ஃப் சரண்டர்ன்றது டாக்டர்ஸ் நம்பிக்கை வைக்கிறது, கடவுள்கிட்ட நம்பிக்கை வைக்கிறதும் ஃப்ரீ வில்ல நீங்கள் தளர்த்து விடுறீர்கள் என்றுதான் எடுக்க வேணும். இறுதியாக இந்த இன்றைய பேச்சு இந்த மைனர் மென்டல் இல்னஸ் என்று சொல்றதை வந்து மெல் அட்ஜஸ்ட்மெண்ட் டு சேலஞ்சஸ் சொல்வார். ஏற்கனவே சொன்ன மாதிரி நழுவுறது, எஸ்கேபிசம் ஃப்ரம் லைஃப் சேஞ்சிங் லைஃப் சேலஞ்சஸ். இது வந்து ஆரம்ப காலத்துல இந்த சைக்காட்ரியை எதிர்த்தார்கள். இது என்ன ஒரு சூடோ சயின்ஸ் சொல்லி, மெடிசின் சர்ஜரி மாதிரி இல்லை, எல்லாம் தியரிஸ் தானேன்னு சொல்லி அப்போ பாப்புலர் இருந்தது. ஆனால் மாடர்ன் ரிசர்ச் வந்து நான் சொன்ன மாதிரி மேஜர் மென்டல் இல்னஸுக்கு வந்து மற்ற பிசிக்கல் கவுண்டர் பார்ட்ஸ் மாதிரி தான் பிசிக்கல் காசஸ் இருக்குன்றது. அடுத்தது இந்த மைனர் மென்டல் இல்னஸ் தான் குரூப் ஆஃப் கண்டிஷன்ஸ் நான் விளங்கப்படுத்தினேன். இந்த டீகம்பன்சேஷன் என்று சொன்னால் சாதாரண இந்த ஹெல்த்தியான நிலையில மனம் வந்து இந்த இதுக்கும் கம்பன்சேட் பண்ணும். அப்போ இது டிசீஸ் என்று சொல்லாமல் டிசார்டர் என்று தான் பொதுவாக ஏற்கிறார். இந்த பிரைமரி அண்ட் செகண்டரி கெயின் என்பது இப்போ உங்களுக்கு ஒரு இந்த பிரச்சனை வரைக்கல, இந்த பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கிறதுக்காக மனநோய் என்ற முறையில் அதுதான் பிரைமரி கெயின் என்பார்கள். செகண்டரி கெயின் என்று சொல்வது அதை நீங்கள் அந்த நோய் இருந்தோடும் இல்லாட்டியும் சீக்கிங் அட்டென்ஷன்
லீவ் அப்சன்ஸ் கம்பன்சேஷனுக்காக இன்னும் பெரிதுபடுத்தி கொண்டு அல்லது நாள் நீடித்து கொண்டு பேஷன்ஸ் வரைக்குள்ள தான் செகண்டரி கெயின் சொல்வது. முடிவாக மைண்ட் அண்ட் மனம் என்பது ஒரு அப்டிராக்ட் கன்செப்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். கருத்தளவுல உள்ளதுதான். சில பேர் சொல்வார்கள் இது ஒரு சூட்சமான அம்சம் என்று அதுக்கு வேற அர்த்தங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது நான் ரிப்பீட் பண்ணிட்டேன். மேஜர் மென்டல்னஸ்ன்றது அது ஒரு நியூரோ கெமிக்கல் இம்பேலன்ஸால வர்றது. But it's regarded as minor mental disorder is still open to question. இதாவது உங்களோட பர்சனாலிட்டியில உள்ள குறைபாடா, புறச்சூழலை நீங்கள் சமாளிக்க முடியாத நிலையில மேனிஃபெஸ்ட் பண்றதா என்பது ஒரு கேள்விதான். அதாவது இந்த சைக்காலஜிஸ்ட் ஓவர் த இயர்ஸ் இதை ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆக்டிவிட்டி என்று சொல்கிறார்கள். அது ஒரு ஆக்டிவிட்டி ஒழிய இந்த cannot be a deeper aspect of mind. இந்த ஆழ்மனம் என்றது தப்பாகத்தான் பாவித்துக் கொண்டு வருகிறார்கள். நீங்கள் அதை நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு சொல்லலாம், ஆழ்மனத்துல போகுதுன்னு சொல்லி. அதுல ஆழமா பதியுதுன்னு எடுங்களேன். அதாவது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் என்றது நினைவுக்கு வராமல் நீங்கள் செய்யற காரியமா இருக்கலாம், ட்ரீம்ஸும் இருக்கலாம், அதெல்லாம் சப்கான்ஷியஸ் ஆக்டிவிட்டி. ஆனால் இது கடைசியை நான் போறேன். All concepts are put forward as beliefs from ancient times. அது இன்று வரை நீடித்திருந்தால் ஒன்று it must be real, true, or we are under illusion. The choice is yours என்று போட்டிருக்கிறேன். இது any belief that is for the betterment of humanity need not be challenged. அதை நாங்கள் எதிர்க்கணும் வேண்டியில்லை, ஆனால் அதை நாங்கள் கொஸ்டின் பண்ணலாம். கொஸ்டின் பண்ணாதான் எங்களோட விஸ்டம் விவேகம் மேம்படும். Questioning is room for wisdom for mankind. Why let it stagnate? அதை நாங்கள் ஸ்டாக்னேட் பண்ண விடக்கூடாது. நன்றி. நான் இந்த முடிவாக இதை நான் இந்த 2 பேச்சிலையுமே என்ன மாதிரி கையாளுறது என்று சொல்லவில்லை. என்னோட சொன்னா இந்த காரணத்தை புரிஞ்சாதான் விளைவை தடுக்கலாம். நான் இந்த முறையும் போன முறையும் அதைத்தான் கூட விளங்கப்படுத்தினான். நான் எழுதின புத்தகத்திலே மைண்ட் மேட்டர்ஸ் என்று. அதுதான் நீங்க புத்தகத்தை படிக்கணும் மட்டும் சொல்ல இல்லை, எந்த விதத்திலையும் நீங்கள் அறிந்து கேட்டு இந்த டிஸ்கஷன் மூலம் அதுதான் தன்னை அறிகிறது ஒழிய ஆன்மாவை பற்றி அறிந்தால் ஆன்மா மாற்றி அமைக்கலாமா? முடியாது. அடுத்த பிறவில மாற்றி அமைக்கலாம். ஆனால் இந்த பிறவிலை மாற்றி அமைக்கிறதுக்கு மன முக்கியம், மைண்ட் மேட்டர்ஸ். தியானம் அதுல முக்கிய பங்கு வருகின்றது. நான் அதே முறை அடுத்த முறை வேணுமெண்டா இந்த மேனேஜ்மெண்ட் பற்றி மேஜர் இல்னஸையும் மைனர் இல்னஸையும் பேசலாம் இருக்கின்றேன். ஆனால் குறிப்பு மட்டும் சொல்றேன். நாங்கள் அடிக்கடி போடுறது மௌனம் என்று சொல்ல நோயிங் நத்திங் என்றும் ஒரு ஸ்லைட் வருகிறது. அப்ப நோய் நத்திங் என்றது ஒன்றும் தெரியாது என்று இல்லை. அதாவது எந்த நிலையும் நாங்கள் முட்டாள் என்று இல்லாமல் அறிவுல பற்றாக்குறையுடன் இருக்கின்றோம் என்று நினைத்தால்தான் மேலும் மேம்படுத்தலாம். இதெல்லாம் தெரியும், இதுக்கு மேல தெரிய வேண்டாம் என்று சொன்னா என்னென்று மேம்படுத்துறது. இந்த சும்மா இரு என்பதே சும்மா விடு என்றுதான் எடுக்கணும் நான் யோசிச்சேன். லெட் கோ, சோ வாட், யாவும் கடந்து போகும் என்றால் சும்மா விடு. மற்றது இந்த தளத்தில் நான் அடிக்கடி சொல்வேன், இது போனஸ். இந்த சட் சங்க நாங்கள் அர்த்தம் உள்ளதாக பாவிக்கணும். நான் நேற்று வந்து நான் சொன்ன நான் நடத்த வைக்கல. அர்த்தம் இல்லாத முறையில நாங்கள் பேச ஒழுங்கி விட்டால் அது சட் சங்கமே இல்லை, அது வீண் சங்கமாகத்தான் அனுமதிவன் சொல்லி இந்த பேச்சை முடிக்கின்றேன். இதுவரை பொறுமையாக கேட்டுக்கொண்டு இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்தையும் பொறுத்ததுக்கு நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். மிக்க நன்றி. அருமையான பேச்சு. நான் கேட்டு சில ரிசர்ச் எல்லாம் செய்து அருமையாக நோ பெயின் நோ கெயின் என்ற தலைப்பில் பேசியுள்ளார். நான் முதலில் அவர்களுக்கு பாராட்டியும் வாழ்த்தி 30 வினாடிகள் கைதட்டுவோம். அதன் பிறகு உங்களோட கருத்துக்களை கூற வாரத்துக்கு ரெடியா இருங்க. முதலாவதாக பரதா சண்முகநாதன் அம்மா அப்பொழுது என்னுடைய கருத்தை கூற வருகிறார்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று 2வது முறையாக
டாக்டர் ஜெகநாதனுடைய பேச்சை கேட்டிருக்கிறேன். அது அவரிடமிருந்து கேட்கிற பொழுது, அதாவது ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு நன்றாக அறிந்த ஒருவர் எங்களுக்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது அது மிக இலகுவாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். நாங்கள் போய் இந்த நூல்களை படித்து இவற்றை பற்றி தொட்டு தொட்டு அங்கு அங்கு கேட்டிருக்கிறோம். ஃப்ராய்ட், ஓ அவர் அது சொன்னார், இது சொன்னார். ஆனால் உள்ளார்ந்த முறையிலே இவர் எங்களுக்கு வந்து இந்த விளக்கங்களை கொடுப்பதற்கு நாங்கள் மிக்க நன்றியாயிருக்கிறோம். இன்னும் வந்து அவர் விளக்கங்களை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி. நன்றி. அடுத்த நிர்மலா ருத்ரகுமார் மாஸ்டர், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். டாக்டர் ஜெகநாதன் மாஸ்டர், நீங்க இதை பற்றி சொன்னீங்க, இந்த நல்ல ஸ்பீச். அதே நேரத்துல நீங்க சிறந்தானத்தை பற்றி தொடங்கி வந்தீங்க. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, நான் இங்க லண்டனுக்கு வர முதல் இந்த அப்பா வந்து ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸரா இருந்தவர். அவர் இந்த டிஆர்ஓட சேர்ந்து வேலை செய்யறவர். அந்த டைம்ல இந்த கச்சேரிகளால அமெரிக்கன் அவங்களோட ஹெல்ப்போட வில்லேஜ்கள்ல போய் அந்த லேனுகள், அதுகள் இல்லாத இடங்கள், இப்படியா வசதி இல்லாதவர்களுக்கெல்லாம் செய்து கொடுக்குற சம்பளம் இல்லை அவங்களுக்கு. ஆனா அமெரிக்கன்ல வந்து கோதம்பம்மா, சுகர், மற்றது டின் ஃபிஷ், சீஸ் டின், அந்த பெரிய டின் அளவுக்கு அமெரிக்கன் அவங்களோட பெரிய டின், சீஸ் டின், பருப்பு எல்லாம் அந்த நேரம் பருப்பு எல்லாம் ஸ்ரீலங்காலே ஷார்ட்டா இருந்த காலத்துல அவங்களுக்கு அதைத்தான் கொடுக்கறது. அப்ப எத்தனை பேர் வேலை செய்தன்னு சொல்லி எடுத்து ரிப்போர்ட் கொடுத்து கச்சேரியில இருந்து அந்த சாமான்கள் வாரது வந்து அவங்க வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போவாங்க. ஒரு நாள் அப்பாவுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் கொண்டாடுறதுக்கு 60 miles அந்த கச்சேரி இருந்தது. அதான் வீட்டை வந்து வெளியால வந்து வீட்டுக்கு வாசல்ல எல்லாரும் அந்த டிராக்டர் எல்லாம் கொண்டு வந்து போட்டுட்டு இருந்துட்டாங்க. அது அன்னைக்கு ஒரு மறக்க முடியாத இதான் சொல்றேன்னா, வந்து இருந்துட்டு ஐயா வரல, சாமான் வரல, இருட்டு போடுது அவங்களுக்கு அங்கால வில்லேஜுக்கு போகணும். ஏன்னா வந்து அப்பா வந்துட்டார் லோரியோட வந்து இன்னொரு ஸ்டாஃப் வந்து எல்லாம் எடுத்தா அவங்க எண்ணம் ஒண்ணுமில்ல, அங்க எடுத்து இன்ஜெயம் பண்ணித்தான் ஆக்களுக்கு கொடுக்குற 2 டிராக்டர்ல 2 குரூப் ஆக்கள் வந்தவங்க கொடுக்கக்குள்ள அவங்களுக்கு அந்த சீஸ் டின்ன வந்து சீஸை என்ன செய்யறேன்னு தெரியாது அவங்களுக்கு. எல்லாம் கணக்கு பார்த்தாச்சுது. அப்போ கேட்டாங்க, ஐயா இது என்ன சாமான் இது ஏண்டு? அப்ப சொன்ன இது சீஸ், பால்ல செய்யறது, சாப்பிட நல்லா இருக்கும் என்று சொல்ல. பின்ன அவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னா, அதை கொண்டு போய் முதல் தரம் போன ஆட்கள் போய் அதை வெட்டி அவங்க நினைச்சாங்கன்னா இந்த வண்டிகளுக்கு போடுற வீலுக்கு அந்த கிரீஸா இருக்குமான்னு சொல்லி அதை போட்டு போட்டு தேய்ச்சி பார்த்துருக்குறாங்க. சரி வர இல்லை. பின்ன அவங்க சொன்னாங்க, ஐயா இப்படி எல்லாம் செய்யுது, என்னத்துக்கு ஐயா அது உங்களுக்கு தர என்று. அப்ப நீங்க சாப்பிடுறீங்களா, பிள்ளைய சாப்பிடுவாங்களான்னு கேட்டேன். நாங்க எங்க தம்பி அவங்க எல்லாம் சின்ன சின்ன ஆக்களும் அவர் சொன்னா சாப்பிடுவாங்க, ஒன்றை காட்டுங்க சாப்பிட்டு காட்ட சொல்லுங்க பிள்ளைகள். ஏன்னா அப்பா சொன்னார், ஓகே கேன் ஓப்பனர் எடுத்துட்டு வாங்க, எடுத்து வெட்டி போட்டு ஒரு பிளேட்ல வெட்டி வச்சுட்டு சாப்பிட்டு காட்டுங்க வந்துட்டு அவங்களுக்கும் வந்தாங்க. ஐயோ உங்களுக்கு வேணாமப்பா, எங்களுக்கு வேணாம் ஐயா அண்டு இப்படி எத்தனையோ பாக்ஸஸ் கொண்டது. அது கொண்டுக்குள்ள 24 இந்த பாக்ஸ். அப்புறம் கடைசி நேரத்துல என்னென்னா ஒன்று எல்லாம் பருப்புகள் சீனி எல்லாம் எடுத்து போட்டு சொல்றாங்க, ஐயா நாங்க இதெல்லாம் கொண்டு போகலையா, நாங்க விட்டுட்டு போறோம், நீங்க பிள்ளைகளையே சாப்பிடட்டும். நான் நினைக்கிறேன் ஒரு 9 or 10 பாக்ஸஸ் இருக்கு, மறந்துட்டேன். நான் 12 அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அப்ப சொன்னா நாங்க சின்ன ஆக்கள் இருப்பாங்க, கொண்டு காட்டி சாப்பிட கொடுங்கண்டெல்லாம் சொன்ன. ஐயோ வேணாம் ஐயா பிள்ளைகளே வச்சு சாப்பிட்டு அப்படியே தான் அம்மா பெரியம்மாங்கிற ரிலேஷன்ஸ் பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டு கொடுத்தது. அது எனக்கு மறக்க முடியாத. அதாவது சிரமதானம் சொல்றவங்க அந்த நேரத்துல காசு இல்லாம அவங்க செய்யறது வேலைக்கு சாப்பாடு கொடுத்தவங்க. அது எனக்கு மறக்க முடியாதது. அப்ப அதுல சரியான பிஸி. அப்பா செத்த இடத்த நான் போயிருந்தேன்னா கடவுளே அவருக்கு அங்க எம்பிக்கு இல்லாத பெரிய கிராண்ட் ஃபியூனரல் அந்த அளவுக்கு வாழ்ந்தா. அக்கள் சொன்னாங்க, எங்களோட எம்பிக்கு கூட இப்படி கிடைக்கல, 10 ரூபாய் எம்பிக்கு பாருங்க, ஆடியோவில் செய்தவர் வில்லேஜுகளுக்கு எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணவர்.
அதால இவ்வளவு பேர் வந்து கூட ஐயா இவ்வளவு சரிங்க ஐயா சொல்லி கத்த தொடங்கிட்டாங்க. அப்படியே எனக்கு அது மறக்க முடியாது. நீங்க சிறந்த நாளுக்கு பற்றி சொல்லக்குள்ள. தேங்க்யூ வெரி மச் நன்றி. கேட்டதுக்கு. நன்றி. அடுத்ததாக பாபு சண்முகநாதன் மாஸ்டர். வணக்கம். வணக்கம் 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 ஜெயா. நீங்கள் அந்த அது ஒரு கஷ்டம் இல்லாமல் இந்தியம் கூட தலையங்கம் வந்து கஷ்டம் இல்லாமல் நீங்கள் ஒரு பலனையும் அடைய முடியாது என்பதுதான் அந்த அடிப்படை கருத்து. நீங்கள் அதுல ஒரு ஸ்லைட் முதலாவது ஸ்லைட்ல போட்டு காட்டினீர்கள் கெயின் என்றது அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இல்லையா? நான் சொல்றேன் சரிதானே? அக்காம்ப்ளிஷ்மெண்ட் இல்லையா? அதான் போடுங்க. ஸோ அப்ப என்ன இந்த நீங்க சொன்ன அந்த அடுத்த இதுகள் எல்லாம் அந்த அருமையான கருத்துக்கள் எல்லாம் கூறிக்கொண்டு போனீங்களோ அதுல பெரிய அது பிரைமரி செகண்டரி அண்ட் ஆல்சோ அபவுட் டிசீஸ் சைக்காலஜிக்கல் டிசீஸ் எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போயிருக்கல. இது எனக்கு என்ன எண்ண தோன்றுகின்றன்னு சொன்னால் இந்த பெயின் வரைக்குள்ள இப்படியான பிரச்சனைகள் வருகின்றது போல எனக்கு தெரிகின்றது. அதாவது நீ ஒரு கூடுதலாக வேலையை செய்தாலோ இல்ல குறைவாக வேலை செய்தாலோ ஏதோ ஒரு வகையில உன்னுடைய மனம் பாதிப்படைவது போல கிடக்குது என்று நான் யோசிக்கிறேன். நோ பெயின் நோ கெயின் என்று சொன்னால் ஒரு விதமான முயற்சியும் செய்யாட்டியும் இல்லை. ஆனா அதை விட அதிகமான முயற்சி செய்ய பாதிப்பு ஏற்படலாம் என்று நீங்க சொன்ன தலையங்கங்களை சப்ஹெடிங்களை பார்த்தபோது எனக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றுது. அது நான் சரியாக விளங்கிக் கொண்டேனோ எனக்கு தெரியவில்லை. என்னுடைய நோக்கம், நான் பார்க்கின்ற நோக்கம் இது சரியா இருக்கோ எனக்கு தெரியவில்லை. அதை நீங்கள் காட்டினதன் காரணங்களை நான் இப்படித்தான் யோசிக்கின்றேன். நீங்கள் அதை ஏதாவது உங்களோட கருத்தை சொன்னா எனக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். எஃபிஷியன்சி என்று சொல்லுவார்கள், வினை திறன் என்று சொல்லி. அப்ப என்ன என்றால் ஆக்ஷன் தான். அப்ப அதை நீங்கள் ஒரு திறமைக்குரியதாக பயன்படுத்தணும். நீங்க சொன்ன மாதிரி தேவைக்கு அதிகமாக சிரமப்பட்டு பிரயோசனம் இல்லை. ஆனா இது என்ன அளவு, நான் அந்த பொட்டென்ஷியல் சொல்லிகளை போட்டு நான் ஹவு டு யூ நோ யுவர் பொட்டென்ஷியல் ட்ரையல் அண்ட் எரர் தான். அதாவது யூ ஹேவ் டு எய்ம் ஹை, தட்ஸ் ஃபைன், பட் தென் யூ ஹேவ் டு ஆல்சோ அக்செப்ட் எய்மிங் ஹை மே பி அ இல்யூஷன். அதான் அந்த ப்ரொஃபசர் ஸ்ரீகுமார் ராவ் என்னுடைய பேஜில் அழகாக சொல்ல இருக்கின்றேன். எய்ம் ஹை, அதுல எந்த வித சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த ட்ரையல் அண்ட் எரர் முறையில அளக்கலாம் ஒழிய அதுக்குன்ற ஒரு அளவு மானியோ நோ மெஷர்மெண்ட் இல்லை. பிரெயின் பொட்டன்ஷியல் இருந்தாலும் சரி, மைண்ட் பொட்டன்ஷியலும் அப்படித்தான். ஐக்யூன்றதே ஒரு ஜெனரலைஸ்டு புத்தி உள்ள மனிதர்கள் எல்லாம் வெற்றி காண்பதில்லை என்று சொன்னா வெற்றி பெற்ற மனிதர்கள் எல்லாம் புத்திசாலி இல்லை என்னும் இருக்குது இல்லையா? அந்த முறையில எஃபிஷியன்சி தான் கடைசியில வினைத்திறன். Good answer. Efficiency, that's correct. Yeah. Or smart, work smartly அந்த மாதிரி இருக்க வேணும். Okay. Yeah, very good. நான் நீங்க சொன்ன அந்த ஒவ்வொரு சப் ஹெடிங்கும் அந்த வேல்யூபிள் பாயிண்ட்ஸ், வேல்யூபிள் ஆயிருந்த எங்களுக்கு தெரியாத விஷயங்கள் தானே. ஏன்னா நாங்கள் we are not, we never studied psychology. நானே படிச்ச மாதிரி தான் இருக்கின்றது. இப்ப நான் சைக்காட்ரிக்ல இந்த மூட் ஃபீலிங் எல்லாம் ரெண்டு பாட்டுல பாவச்சு. நான் பேச்சை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு யோசிச்சு நான் இதுல இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசங்கள்னு சொல்லி. அதான் you never be say I have known the full answer or I keep trying. அப்ப இந்த தளம் எனக்கு பெரிதளவுல உதவுது. ஒவ்வொரு பேஜ்லயுமே I feel very pleased about it. ஸ்ரீஸ்கந்தா சொல்லுவாரு, நான் இத்தனை பேர் வரத பற்றி எனக்கு கவலை இல்லை. I am getting more clarity. அதான் எனக்கு வேணும். நன்றி. Thank you Jaga. Thank you very much. Thank you. ராஜேஷ் சிதம் மாஸ்டர் நீங்க பேசுங்க. பாலா ராஜேஷ் பாலா நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். டாக்டர் ஜெயநாதன், அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் சப்ஜெக்ட். ஆனால் இது எக்கச்சக்கமான மெடிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் பாவிச்சபடியா அதோட நீங்கள் கொண்டு வந்த சப்ஜெக்ட் ஹியூஜ். ஃப்ராய்ட்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வர்றீங்க. நான் அதை பற்றி சொல்ல வரையில்லை. இட்ஸ் பிரில்லியன்ட் திங்ஸ் டு திங்க். இவர் சொன்னதுக்கு மறுமொழி சொல்றனர், பாபு சொன்னதுக்கு நோ பெயின் நோ கெயின். எவ்ரி சிங்கிள் எக்ஸ்பீரியன்ஸ் ஹாவ் கைண்ட் ஆஃப் பெயின் தென் வி கெயின். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எனக்கு 11 வயது நினைக்கிறேன்.
பிஃபோர் ஏஜ் அட்டன் பண்ண முதல் என்ன நடுச்சாமத்தில் எழுப்புனாங்க. என்னென்றால் அங்க மை போட்டு பார்க்குறேன் 2 இருக்குதா. அதுக்கு யூ ஹேட் டு பி அ குட் பர்சன் டு பார்ட்டிசிபேட், ஒரு குட் கேர்ள், பர்டிகுலர்லி பெரிய பிள்ளையாத பிள்ளையா இருக்கணும் அப்படி இப்படின்னு. இது ஒன்றும் எனக்கு தெரியாது. கொஞ்சம் பேர் சொன்னாங்க, பிள்ளை இதுக்குள்ள போயிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கணும், நிறைய நேரம் பார்க்க வேண்டி வரலாம், ஆனால் அங்க சில காட்சிகள் வரும், அது வராம பயப்படாம இருக்கணும் இதெல்லாம் சொல்லப்படுது. இது நடிச்சாவிட உங்களுக்கு தெரியும் 12 இருந்து 3 o'clock கைண்ட் ஆஃப் பெயிண்ட் டைம். அது பிறகு இன்னொரு டைம் எல்லாம் இருக்குது எங்களோட நம்பிக்கைகள்ல. இது 12க்கு பிறகு வேண்டாம், அது பே வரணும். இது இதெல்லாம் அந்த பழைய காலத்து நீங்க சொன்னீங்களே உருவத்தோட சம்பந்தப்பட்டு நினைக்கிறேன். ஸோ வெந்தையா இந்த ரூம்ல விட்டுட்டு அவ்வளவுதான். அந்த சின்ன ஒரு லைட், அந்த காலத்தில் இருக்கிற லேம்ப் இருக்கு இல்லையா, என்ன ஐ கான்ட் ரிமெம்பர் தி நேம், அதுக்குள்ள நான் மட்டும்தான் ஒரு மேசையில பாவன் நான், ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். ஆனால் அந்த ரிதம் ஆஃப் தி மியூசிக் அவுட் சைட், ட்ரம் உடுகண்டு சொல்றது என்ன. ஸோ இன் தி எண்ட் ஐ லாஸ்ட் மை செல்ஃப் வேர் ஐ ஆம். பயமெல்லாம் போயிட்டுது. ஐ வாஸ் கான்சென்ட்ரேட்டிங். அப்போ என்னெல்லாம் வருது, அழகான கலர் தான் வந்தது முதல். அதுக்கு பிறகு பிட்ட டார்க்காக வந்து கொண்டு இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தால் லைக் த இமேஜஸ் கம்மிங். சடன்லி ஒன் இமேஜ் வரணும் ஆவண்டு சத்தம் போட்டுறேன். ஸோ அந்த கதவை திறந்து வந்துட்டு சரி பிள்ளை விடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றும் விளங்கையில். அதுக்கு பிறகுதான் ஒரு தாத்தா அவர் வந்து விளங்கப்படுத்தினார், இதுக்கு கன்சன்ட்ரேஷன் இஸ் நீடட். அதாவது பிள்ளை நீங்கள் உங்களை மறந்து இருந்திருக்கணும், நாங்கள் மெடிடேஷன் செய்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது என்ன விளங்குது என்றால், நான் உருவராக்கள் அதுக்கு பிறகு கண்டிருக்கிறேன். அதுக்கெல்லாம் இந்த ரிது மியூசிக் இருக்குது. அடுத்தது அம்மன் கடல் நாச்சி அம்மன் திருவிழா என்று நினைக்கிறேன். அதுல எல்லாம் உருவடிப்பாங்க, அதுல எல்லாம் டிரான்ஸ்ஃபரும் பார்த்தால். அப்போ அமெரிக்கல் ஆந்திரப்பிடிச்சு படிக்க அந்த சேமனிசம், அடுத்தது ஆப்பிரிக்கன், இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே கனெக்டடாக இருக்குது. ஸோ தே மேக் யுவர் மைண்ட் டு கோ இன் சர்டன் பொசிஷன். நீங்கள் சொன்னீங்க இது சரியா பிள்ளையாண்டு, அதுதான் நான் நினைக்கிறேன். என்ன டயக்னோசிஸ் சம்டம் வி திங்க் அபவுட் த டயக்னோசிஸ் இன்ஃபர்மேஷன் தே ஆர் கிவிங் அஸ். ஃப்ராய்டின் தியரியில் அவர் நியூரோசிஸ் என்றால் 3 சொல்றார், சைக்கோட்ரோமா அண்ட் டிஃபென்ஸ், 2வது செக்ஷுவல் ட்ரோமா செடக்ஷன், அடுத்தது 3வது ரிப்ரஸ் செக்ஷுவாலிட்டி லிபிடோ. இதெல்லாம் நியூரோசிஸாக மாறுமுண்டான்னு சொல்றார் அவர். அதுக்கெல்லாம் எதிராக நிறைய கருத்துக்கள் வந்துட்டுது. ஆனால் அவரோட கருத்துக்கள் எனக்கு நீண்ட காலம் பிடிச்சது. அவருடைய தியரி இட் ஈகோ சூப்பர் ஈகோ. இதுன்றது இன்ஸ்டிங்லாம் வருதுன்னு அவர் சொல்றார். அதை எதிர்த்து கணவர் சொல்ல இன்னும் வர இல்லை. இதுன்றது இது மெலனி கிளேன் என்ற சைக்காலஜி சொல்றா, இந்த சைல்டு பிறந்தவுடனே நீங்கள் யார் தூக்குறீங்களோ அது யாருன்னு இல்லை, அந்த சைல்ட் லவ்ட் என்றது இன்ஸ்டிங்டா வருதுதான். அதுபோல அந்த நீர் இடன்றது நீர் ஆளுக்கு, அதுதான் அந்த அம்மாவில் இருக்கிற அன்பு தான் உலகம் எனக்கு அன்பு தருமன்றதை கொண்டு வர்றது. அதன் பாதிப்பு வந்தால்தான் பிரச்சனை வர்றதுன்ற அவற்றை தியரி. பிகாஸ் when you have அம்மாவுக்கு சுகமில்லை என்றால் அந்த கம்ப்ளீட் அன்பை கொடுக்க முடியாத நிலை வரும், வேற யாரை பார்க்க வேண்டிய நிலை வரும். அது எல்லாத்தையும் சைக்காலஜியா படிக்க வேணும் என்று சொல்லினோம். the full attention of the mother until 6 years. Attention என்றால் after 3 years they think the brain cells are developing different. They think for themselves என்றது 4க்கு பிறகு. அதுக்கு பிறகு அம்மா 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 அம்மா. அதுக்கு பிறகு 5 வயதுக்கு பிறகு அது ஒரு பிறகு ஐசோலேஷன் டு த அம்மா, வெளி உலகம், இந்த சிந்தனைகள் பிரெயின் கலங்கள்லாம் மாறுது. அப்போ இந்த சைக்காலஜி டெவலப்மெண்ட் நாங்கள் இப்போ இருக்கிறது காரணம் இவ்வளவுதான் என்றான் சொல்லப்படுது. அதாவது இளமையில் கல்வி சிலையில் எழுத்து. இளமையில் எங்களுக்கு என்ன அனுபவங்கள் வந்ததோ
what we face the world, how we manage the world, அதுதான். அப்போ அந்த கான்ஃபிடன்ஸ் தான் எங்களுக்கு தெரியுது. அது கெய்னிங் என்ற பட்டனை தர்றது how you developed நின்று பிடிக்கிறதுன்னு சொல்றது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் ஒரு கஷ்டப்பட்ட வாழ்க்கையில ஒரு பிள்ளையும் ரீசனபிளி கம்ஃபர்டபுள் லைஃப்ல பிள்ளையும் இந்த சேம் ஏஜ்ல பிஹேவ் பண்றது டிஃப்ரெண்டாக இருக்கும். எந்த வாழ்க்கையில முழுக்க செய்து நான் குழந்தை நல அதிகாரி 3 மாவட்டங்களுக்கு நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் நூற்றுக்கணக்கான இஷ்யூக்கள் எல்லாம் போய் வந்தபடியா அந்த வித்தியாசம் தெரியுது. அப்போ இந்த சைல்ட் சைக்கியாட்ரிஸ்ட்ன்றவரே இதெல்லாம் நேரம் இல்லை வைக்கிறதுல அனலைஸ் பண்றதுக்கு. நீங்கள் 70ஆம் ஆண்டு பார்த்தீங்கள் என்றால் எக்கச்சக்கமான இளந்தலைமுறை கற்பர்கள் ஜெயிலில் இருந்தாங்க என்றால் அவை சொல்றதுல உங்களுக்கு விளங்க இல்லை. இந்த way they behaveன்றது விளங்க இல்லை. பிகாஸ் they are so oppressed. சின்ன வயதிலேயே பள்ளிக்கூடத்துல எவ்வளவா இருந்தெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்கள். என் படமெல்லாம் வந்திருக்குது. அப்ப என்ன சொல்ல வரணும் என்றால் whatever we do, all to do with how we had love when we were little. அந்த கேர் அது எங்களை ஷேப் பண்ணுது. அதான் ஈகோ சூப்பர் ஈகோ. ஈகோன்றது ஐ ஹேட் டு டூ இட், ஐ வில் டூ இட் என்று வருது. சூப்பர் ஈகோண்டு வரைய டிட் ஐ டூ த சம்திங் அந்த மனச்சாட்சி என்று நீங்க சொன்னீங்களா, அது இன்னும் அனலைஸ் பண்ணி கொண்டிருக்கணும். மனச்சாட்சி தானா என்று. எனிவே தேங்க்யூ, யூ மேட் மீ டு திங்க் அண்ட் ரீட் மோர். எவ்ரி டைம் யூ கம். இந்த ஃப்ராய்ட் கணக்கு தியரி சொல்லியிருக்கிறார் இடிபஸ் காம்ப்ளெக்ஸ். நானே அதுல சீரியஸா எடுக்கிறே இல்லை. அந்த டைம்ல செக்ஸ் வாஸ் a taboo subject. அப்ப அதை வச்சு அவர் கணக்க தியரி சொல்லியிருக்கிறார். நான் அதை லைட்டா தான் எடுக்கிறோம், சீரியஸா எடுக்கிறேன். மற்றது அன்புன்னு சொல்லிக்கல என்ன மாதிரி அடங்கி இருக்குன்ற என்று சொன்னா இந்த இட் என்பது நேச்சுரல் இன்ஸ்டிங், அதாவது வார்ம்த். இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று இருக்கு. ஒரு குரங்குக்கு குட்டிக்கு தாய் இல்லாம செய்து போட்டு ஒரு பஞ்சால செய்த ஒரு டமியையும் முள்ளால செய்த டமியையும் செய்து போட்டு முள்ளால செய்த டமிக்கு தான் பால் புட்டிய வச்சாங்க. அப்ப அது அந்த பஞ்சோட இருக்கிறத கட்டி பிடிச்சி இருந்து போட்டு பசி கேட்கல அங்கால போய் குடிச்சிட்டு போய் நீங்கால போகுது. அன்பு நாங்கள் அன்பே சிவம் அன்பு என்று பெருசா சொன்னாலும் எண்ணம் என்றது இல்லாம வந்தால் அன்பு என்பதுக்கு போய் நாங்கள அர்த்தம் இல்லாமலே போகின்றது. இது முறை இன்னொரு முறை நான் கூட டிஸ்கஸ் பண்ணலாம், நேரம் எடுத்துக்கொண்டு போய்விடும். நன்றி. ராஜேஷ் சிதமாஸ்டர். Thank you. தேங்க்யூ ஸ்ரீஸ்கந்தராஜ மாஸ்டர். எல்லோருக்கும் வணக்கம். நோ பெயின் நோ கெயின் என்று நான் நிச்சயம் நாங்கள் கஷ்டப்பட்டாதான் முன்னேறி வரலாம் என்ற பற்றித்தான் நீங்கள் கதைக்கு போறேன்னு நினைச்சீங்க. எனக்கு தரலி கன்ஃபியூஸ்ட். பிறகு பார்த்தா வேற விதமா வந்தது. பட் ஆல் இன் ஆல் இட்ஸ் அ குட் ஸ்பீச். அண்ட் ஸ்லைட்ஸ் எல்லாம் போட்டு டீட்டெயிலா எல்லாம் எங்களுக்கு விளங்கப்படுத்தி எல்லாம் சொன்னீங்கள். எல்லாம் மிகவும் அருமையா இருந்தது. There are certain points you said about faking and getting sick notes. அப்படியான ஒரு மென்டல் இது இருக்கிறது. அது நான் அதை 100% எக்ரி பண்ணுவேன். நான் டாக்டர் சர்ஜரியில் ஒர்க் பண்ணான். எனக்கு தெரியும் பேஷண்ட்ஸ் டாக்டர்ஸோட ஆர்கியூ பண்ணி மெடிக்கல் சர்டிபிகேட் எடுத்துக்கொண்டு போவார்கள். அப்ப அந்த டாக்டர் எந்த ரூமுக்குள்ளால ஓடுவார். நான் வேற ஏன் இப்படி ஓடுறாரு, நான் புறத்தாலே ஓடுறதா இருக்கு என்ன அவர் சொல்லுவார், கோ பேக் அப்படி கத்துவார். அங்கேன்னு பார்த்தா அந்த மனுஷன் அந்த பேஷண்ட் எப்படி நடந்து போகுதுன்னு பாக்குறதுக்கு அப்படி போய் நடந்து போகல. ஹி வாஸ் ஸ்மார்ட். டாக்டர்கிட்ட வேற ரேட்ல ஃபேக் பண்ணி அப்ப அந்த சர்டிபிகேட் எடுக்கிறத பற்றி நீங்க சொன்னது 100% ட்ரூ. அவ்வளவுத்தோட நான் என்னுடைய உடைய முடிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்தது யாரு கேட்பா? கென்குவனேசனா சிவச்சந்திரிகாவான்னு தெரியல. கண்குகா பேசுங்க. சிவச்சந்திரிகா காணல. பேசவா? ஆமாம் பேசுங்க பேசுங்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்க அதான் தாழ்வாழ்க. ஐயா, உங்களது தலையங்கம் நன்றாக விளங்கினது. மிச்சம்
கொஞ்சம் கொஞ்சம் தான் விளங்கினது. அதை தத்துவம் என்பதா மகா தத்துவம் என்பதா புரியவில்லை. ஆனாலும் மற்றோர் சொன்னது மாதிரி அந்த நீங்கள் அந்த மற்ற எஃபிஷியன்சியை பற்றி கதைச்சீர்கள். அதில் என்னென்றா அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். அதான் சில ஆட்கள் அந்த வேலையை அந்தரப்பட்டு செய்வார்கள் இல்லையா? அந்தரப்பட்டு செய்யும் பொழுது ஆக்கள் நினைக்கிறது நான் ஆம் எஃபிஷியன்ட். அது அப்படி என்று நான் எண்ணவில்லை. அது நீங்கள் கருத்து சொல்ல வேண்டும். அது நான் எண்ணுவது சரியாண்டு. நான் ஒரு சிரமசாலி, நான் வந்து அந்த எம்ப்ளாயர்கள் காட்டுவதற்காக அந்தரப்பட்டு செய்து பிளவிடுவார்கள். அதான் அந்த பழமொழியே இருக்கு, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட். அதாவது அந்தரப்பட்டு செய்யும் தொழில்கள் இறுதியில் வந்து ஒரு பாழாக போகும் என்பதுதான் அந்த கருத்து. அது அந்த எஃபிஷியன்சி என்றதுக்கு ஒவ்வாது இல்லையா? அதை பற்றி என்ன கூறுவீர்கள்? நான் மற்றதை சொல்லுறேன். எஃபிஷியன்சியை இந்த கூட்டுவதற்காக காரியத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் வண்டி இருக்குன்றது எங்களுக்கு எல்லாம் சின்ன வயசுல ஒரு சம் தருவார்கள். 10 பேர் செய்யற வேலை ஒரு நாள், சாரி, ஒரு ஆள் செய்யற வேலை 10 நாள் எடுக்கணும்னா 10 பேர் அந்த வேலையை ஒரு நாள்ல முடிப்பார்கள். அந்த மாதிரி தான் இதை வந்து யூ கான்ட் சே, ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியாது. அது ஒரு பிரச்சனை. பட் அந்த நீங்கள் அந்த தலையங்கத்துல தொடக்கத்துல சொன்னீர்கள் அந்த திருக்குறளை பற்றி. அந்த குறள் என்னென்றா, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருந்த கூலி தரும். அந்த தெய்வம் என்றது கடவுளை குறிக்கவில்லை. உண்மையாக அது ராஜாஜி தான் அதுக்கு ஆங்கிலத்துல பொருள் எழுதியிருக்கிறார். சிலாக்கள் சொல்றாரு, கடவுளால் ஏலாட்டியும் நான் செய்தா எல்லாம் சரி வந்துடுமான். அப்படி என்று அவர் சொல்லவில்லை. தமிழ்ல எழுதுறாங்க, முயன்ற தொழில் ஊழ்வினையால் கருதிய பயனை தராமல் போனாலும் வருந்திய வருத்தத்தின் கூலி அளவு பயனை தரும், வீண் போகாது. அதாவது ஆங்கிலத்தில் அவர் கூறுகின்றார், even if through misfortune the object aimed at is not attained, honest effort pays its own wages. அதாவது கடவுளை பற்றி இந்த கதையே இல்லை. அதாவது எங்களுக்கு ஒரு சில விஷயங்களை ஊழ்வின பயனால செய்ய முடியாமல் இருந்தாலும் அந்த எஃபர்ட் போடுறதால செய்யலாம் என்றுதான் திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் என்று கூறுகிறார்கள். அதை உங்களுக்கு சொல்றதுக்கு விரும்புகின்றேன். அதை நீங்கள் ஆமோதிக்கிறீர்களா? அந்த கருத்து சரியான்றதை சொல்லுங்க. நான் வந்து இந்த யதார்த்தம் மெய் அதைத்தான் கடவுள்னு சொல்லியிருக்கல. நீங்க அதை சரியா அறிஞ்சிட்டீங்கன்னா ஃபெயில் பண்றதுக்கு இடம் இல்லை. அதை சில பேர் அறிய இயலாம இருக்கிறார்கள். அப்ப நீங்க சொல்லலாம், அது தன்னுடைய மூல்வினையின்படிதான் அவர் இஸ் நாட் ஏபிள் டு பிரேக் த கோட் என்று சொல்லலாம் இல்லையா? இதுல கோட் என்று பெருசா காம்ப்ளிகேட்டடா ஒன்றும் இல்லை. ஆக்கப்பூர்வம் தான் அதுக்கு கோட். ஆக்கம் பூர்வம்டா கம்ப்ளீட். 1% போல இருக்கக்கூடாது. அதான் சொல்லுவது, உண்மையே ஜெயிக்கும்ன்றது அதான் மீனிங். நான் நேசிக்கிறது உண்மை பேசுறேன் கஷ்டப்படுறேன். நான் இவ்வளவு சின்ன வயசுல புலம்பிக் கொண்டிருந்தேன், உண்மை பேசுறத கஷ்டப்படுறேன். ஆனா அது ஒரு மேலோட்டமா ஆழ்ந்த மீனிங் அதான். 100 விதமா உண்மையா இருக்கிறதா உண்மை, மற்ற 99% என்றால் அது உண்மை இல்லை. மூன்றாவது ஐயா, நீங்கள் சொன்னீங்க அந்த மைல்ட் மென்டல் இல்னஸ் என்று இருக்கிற ஆட்கள் வந்து அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு அதான் அது சுபாவமா இருக்கலாம், என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸா இருக்கலாம். அதுக்கு ஒரு காரணம்னு சொல்ல முடியாது. அது ஹெரிடிட்டரி இல்ல, இது மென்டல் இல்னஸுக்கு இல்ல, பிசிக்கல் இல்னஸுக்கும் அப்படித்தான் சொல்லுவார்கள். உங்களுக்கு இருக்கிற வியாதியை நீங்கள் உணவுல கவனிக்காம இருந்தால் யூ பிரிங் இட் ஃபார்வர்ட் என்று சொல்லி. அதாவது வயது போனா வியாதி வரத்தான் செய்யும். பட் இஃப் யூ ஆர் கேர்லெஸ் வித் யுவர் டயட் தென் யூ வில் பிரிங் இட் ஃபார்வர்ட் என்று சொல்லி. அதுதான் மென்டல் இல்னஸுக்கும் குறிப்பாக மேஜர் இல்னஸுக்கு அப்ளை பண்ணலாம். என்னன்னு சொன்னா, இப்போ எனக்கு தெரியும் 1-2 பேர் நான் அனுபவத்துல பார்த்தேன். நான் காதல் முறிஞ்சோடனே they are getting schizophrenia. காதல் முறிஞ்சா ஒரு படத்துல நாகேஷ் சொன்ன மாதிரி முடிச்சால் அவளே மாலதியை முடிப்பேன், இல்லாட்டி வானதியை முடிப்பேன் மாதிரி. அப்படி இருக்கத்தக்கத I used to wonder, இது என்ன schizophrenia? because they have got some kind of, அதான் இந்த மேஜர் மென்டல் இல்னஸுக்கு ஜெனட்டிக் என்ன சொல்றது, ஒரு ஜெனட்டிக் ரிஸ்க் இருக்குன்னு சொல்லுகிறார்கள். இந்த மைனர் அது எல்லாத்துக்கும் அப்படி இல்லை.
ஓகே இந்த நன்றி ஸ்கிசோஃப்ரீனியா பைபோலர்ன்றதுக்கு ஜெனட்டிக்கலி ஃபேமிலி ஸ்டடீஸை பார்த்தா. ஓகே நன்றி நன்றி ஐயா நன்றி நன்றி. நான் சில அறிவித்தலை சொன்ன பிறகு சிவச்சந்திரிகா மாஸ்டர் பேசுவார். நாளைய நிகழ்ச்சி காலம் 9:30 மணிக்கு எக்ஸசைஸ் நடைபெற இருக்கிறது. பலரும் கலந்து கொள்ளும்படி வேண்டுகின்றேன். 9:30 AM UK டைம். இந்த 11 மணிக்கு கிரிஜாராஜன் எஸ்கே ராஜனுடைய பேச்சு இருக்கிறது ஓஷோவின் போதனைகள் பற்றி. நாளைக்கு கிறிஸ்மஸ் பார்ட்டி ஷேர்லி கம்யூனிட்டி சென்டர்ல 5 PM தொடக்க நடைபெற இருக்கு. இதை சிவச்சந்திரிகா மாஸ்டர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறார். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவார். அதுக்கு நாங்கள் போக யோசிக்கின்றோம். நாளைக்கு இரவு 8 மணிக்கு 1 hour மெடிடேஷன் இருக்கிறது. இவ்வளவுதான் நிகழ்ச்சி. இப்ப சிவச்சந்திரிகா மாஸ்டர் உங்களோட கருத்தையும் கூறி நாளை கிறிஸ்மஸ் பார்ட்டி ஏன் சொல்லுங்க. வணக்கம். நான் கொஞ்சம் தான் கேட்டேன், இருந்தாலும் அந்த தலையங்கம் எனக்கு பிடிச்சது. நோ பெயின் நோ கெயின். நான் தியானத்துக்கு முன்னுக்கு இந்த நோ பெயின் நோ கெயின் என்று சொன்னா நான் யோசிக்கிறது, நான் ஒரு விடயத்துல கஷ்டப்பட்டதான் எனக்கு அதுக்கு வெற்றி உண்டு. ஆனா தியானத்துக்கு பிறகு நான் அப்படி எடுக்கிறது இல்லை. ஒரு தொழில எதை என்னால முடியாது ஒன்று எடுக்கிறேன் என்று சொன்னால் நான் அதுல நான் போடுற மகிழ்ச்சியான ஒரு நேர்மறை எனர்ஜியை நான் போட்டா எனக்கு அது பெயினாக தெரியாது. அதே சமயம் நல்ல ஒரு கைனிங்கும் கிடைக்கிறது, ஒரு வெற்றியும் கிடைக்கிறது. அப்படிதான் நான் இப்ப எடுத்துக்கொள்றது. முந்தி அப்படி இல்லை. நான் கஷ்டப்பட்டு படிச்சாதான் நான் நல்ல ரிசல்ட்ஸ் எடுப்பேன். நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யத்தான், இப்படி கஷ்டப்பட்டு கணக்கு நேரம் வேலை செய்யத்தான் அப்படி என்ற மாதிரிதான் நான் முந்தி எடுத்துக்கணும். நான் இப்ப அப்படி எடுக்க மாட்டேன். ஒருபோதும் இப்ப எடுக்க மாட்டேன் என்று கூறிக்கொண்டு, இப்ப நான் ஏதாவது ஒரு தொழில் செய்யறதா இருந்தா நான் அது பெயினாக எனக்கு தெரியுதில்லை என்றதை கூறுகிறேன். நாளை அனைவரையும் முடிந்தால் ஒரு கெட் டுகெதர், ஒரு கிறிஸ்துமஸ் பார்ட்டி ஒன்று ஷேர்லி பகுதியில் செய்கின்றோம். அனைவரையும் அழைக்கின்றோம். முடிந்தவர்கள் ட்ரை பண்ணி வேலை பார்க்கலாம் எல்லாரும். நன்றி. நேற்று இந்த கேள்வி வந்தது, கஷ்டம் என்று நாங்கள் தான் அதை கஷ்டமாக பார்க்கின்றோம். எந்த விஷயத்தையும் நீங்க விரும்பி செய்தால் கஷ்டமாக படாது. விரும்பாத செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுதான் லைஃப்ல. அது ஒரு வார்த்தையால் சொல்ல முடியாது. ஏன் அந்த நிர்பந்தம் வருது என்று பல காரணங்கள் இருக்கின்றது. சில பேர்த்த வாழ்வே சுமை தாங்கியே அமைகின்றது. நீங்க பாத்தீங்கன்னா ஏனென்று விளங்கும். ஃபேமிலிஸ்லயே எல்லா பிள்ளைகளையும் ஒருவர் தான் சுமந்து கொண்டிருப்பார். அப்ப அதுலயும் யூ ஆர் பி வெரி கேர்ஃபுல். நன்றி. எனவே நாங்கள் இன்றைக்கு வந்து பவானி மாஸ்டருடைய வீட்டை 15 பேர் போயிருந்த நாங்கள் இங்கே அருமையா போய் மெடிடேஷன் எல்லாம் செய்தோம். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா இருந்தது. அருமையான மெடிடேஷன் எல்லாம் இருந்தது. உங்களை என்ன சொல்ல விருப்பம்னா சொல்லலாம். பவானி மாஸ்டர் எப்படி இருந்தது? நாங்கள் 15 பேர் வந்தோம் உங்களோட வீட்டை. எல்லா படங்களையும் நீங்க ஹைபாக்ல போய் பார்க்கலாம். ஹைபாக் குரூப்ல இருக்கிற வாட்ஸ்அப் மெசேஜ்ல பார்க்கலாம். உங்களோட குரூப் கெட் டுகெதரை. இதே போல வேறு யாரும் விருப்பம் என்றால் நாங்கள் உங்களுக்கு வந்து இந்த எனர்ஜி, அதாவது மெடிடேஷன் நாங்கள் உங்களோட வீடு வழியை செய்து உங்களுக்கு கூட இதை செய்வோம் என்று கூறி பவானி மாஸ்டர் பேச போறோம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்று நீங்கள் வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. எல்லோரும் வந்து சந்தோஷமாக உணவை அருந்தி மகிழ்ச்சியாக கதைத்தோம். எனக்கு அது மிகவும் மகிழ்ச்சி என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய வீட்டுக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்து வந்ததை விட்டு எனக்கு மிகவும் சந்தோஷம். வணக்கம். நன்றி. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நேரம் விட்டது. நாளைக்கு காலமே 9:30 மணிக்கு அருமையான நிகழ்ச்சி தியானத்தோடு எல்லோரையும் வரும்படி கேட்டுக்கொண்டு இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வணக்கம் ஜெகா. நன்றி.